சித்தர்கள் நமக்கு கொடுத்த உணவும் மருந்தும். இந்த அபூர்வ பதிவு மணி மந்திர வைத்தியம் என்ற அபூர்வ சித்த நூலில் முழுமையாக சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட பழக்க வழக்கம், உணவு முறைகள் இவைகளைப் பற்றி. இதில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் பொக்கிஷங்கள். ஆழ்ந்து உணர்ந்து பாருங்கள். உங்கள் அனைத்து நோய்களும் காணாமல் போய்விடும். இன்று நம் சித்தர்களின் குரலாக நமது மக்கள் பயன்பெற பகிர்கிறேன். இந்த உலகில் புண்ணிய பூமியானது நம் நாடு. பல நாடுகளைச் சேர்ந்த மகான்கள், சாதுக்கள் இங்கே வந்ததும் நம் பூமியின் அருமைகளை புரிந்து இங்கே இருந்து விட்டார்கள் என்பது நாம் அறிந்தது. பல வகையான தாவரங்கள் இங்கே உண்டு என்று நாம் அறிந்தது. மனித குலம் நன்றாக வளமுடன் வாழ சித்தர்கள் பல இரகசிய உண்மைகளை கொடுத்து இருக்கிறார்கள். இறைவன் மனிதனுக்கு மிக மிக அவசியமானதாக கற்பக விருட்சம் என்னும் இளநீரை கொடுத்தான். மனிதனின் குலம் தழைக்க விதை இல்லாத வாழை மரத்தை கொடுத்தான். மனிதன் சுவைக்க பார்த்தவை எல்லாவற்றையும் உண்ணத் தொடங்கியவுடன் பலவித வியாதிகளுக்கு அடிமையானான். இறைவன் மிகவும் கருணை கொண்டு மனிதனின் உடம்பில் உள்ள சுரப்பிகள், உறுப்புக்கள் சரியாக பல பழ வகைகளை உண்டாக்கினார். மனிதனின் மூளை பலப்பட மூளை போல் சீதாபழம், கஸ்டர்ட் இப்பேல், கிட்னி பலப்பட கிட்னி போல ஆரஞ்சு, கண்கள் பலப்பட திராட்சை, பற்களை பலப்பட மாதுளை, இதயத்தை பலப்பட இதயம் போல ஆப்பிள், இரத்தத்திற்கு பீட்ரூட், பெண்களின் கருவறைக்கு பப்பாளியும் இது போல நிறைய. இதை அறிந்த சித்தர்கள் எது எல்லாம் மனிதனுக்கு நன்மை செய்யும் என்று கண்டு கொண்டு நமக்கு சொல்லி உள்ளார்கள். மனிதன் உயிர் வாழ உணவு வேண்டும். வியாதியால் இருக்கும் பொழுது மருந்து வேண்டும். உணவை சுருக்கினால் மருந்து, மருந்தை சுருக்கினால் விஷம், விஷத்தை சுருக்கினால் மணி, மணிகளை சுருக்கினால் மந்திரம். உணவை சுருக்குவது என்பது எப்படி? ஒரு உணவில் கிடைக்கும் சக்திகளை எடுத்துக் கொடுப்பது. அதாவது ஆரஞ்சு பழத்தை உரித்து சாப்பிட்டவுடன் அவை வயிற்றில் சிரித்து குருதியில் கலந்து அமிலங்களை பிரித்து இனிப்புகளை சேர்த்து உபரிகளை வெளியே தள்ளும். ஆரஞ்சு பழத்தில் உள்ள ரசத்தை எடுத்து பதப்படுத்தி அதை சின்ன சின்ன உருண்டையாக்கி வைத்தால் மருந்து, மருந்துடன் மருந்தை சேர்த்தல் விஷமாக மாறும். பல விஷத்துடன் விஷம் சேரும் பொழுது அது மணி. இதை நாக தேவதை கதைகளில் அறியலாம். பல மணிகள் சேரும்பொழுது அது மந்திர ஒளி மற்றும் ஒலிகளை தரும். பல மணிகளை சோதிடர்கள், மந்திரவாதிகள், சித்து வேலை செய்பவர்கள் அணிய இதுதான் காரணம். சில மணிகள் வியாதிகளை சரிசெய்யும் என்று சொல்ல இதுதான் காரணம். மருந்து உண்டு சரிசெய்யலாம், மணி உடுத்தி சரிசெய்யலாம், மந்திரம் சொல்லி சரிசெய்யலாம். இது எல்லாம் சரி. வியாதிகள் வராமல் நாம் எப்படி உணவு பழக்க வழக்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் சித்தர்கள் என்ன சொல்லி உள்ளார்கள். சித்தர்கள் மனித குலம் தழைக்க, சிறப்பாக வாழ பல நல்ல அற்புதமான தகவல்கள் தந்து உள்ளார்கள். நம்முடைய பழக்க வழக்கத்தில் உள்ள சின்ன சின்ன செயல்கள் நமக்கு வியாதிகளை கொடுக்கிறது. சித்தர்கள் சொன்னது, படுக்கையில் இருந்து எழும்பொழுது ஆண்கள் வலது கால் பெருவிரலை பூமியில் அழுத்தி எழ வேண்டும். பெண்கள் இடது கால் பெருவிரலை பூமியில் அழுத்தி எழ வேண்டும். விருப்பம் இருந்தால் பூமா தேவியை வணங்கலாம். காலையில் எழுந்தவுடன் நம்முடைய இரு கைகளையும் உரசி கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். கண்களைப் பற்றி உங்களுக்கு அறியப்பட வேண்டிய இரகசியம். கண்கள் மனதின் வாசல். நம்முடைய எண்ணம் கண்கள் வழியாக வெளிப்படும். கண்கள் நெருப்பை தரும் சக்தியுடையவை. இதைதான் எரிச்சல் என்பார்கள். கண் திருஷ்டி என்பதும் இதுவே. திருஷ்டி என்றால் தமிழில் பார்வை என்று பொருள். நாம் உறங்கும் பொழுது மனம், எண்ணம் அமைதியடையும். இதுதான் இயற்கை. அப்படியிருக்கும் பொழுது நம்முடைய நெருப்பு சக்தி கண்கள் வழியாக வெளியே செல்லாது. உறங்கி எழுந்தவுடன் கைகளை உரசும் பொழுது சுடு உண்டாகி கண்களைத் தொடும்பொழுது அவை கண்களின் நெருப்பை கிரகித்து நமக்குள்ளே வைக்கும். இந்த கண் நெருப்பு நமக்கு மிகவும் முக்கியம். இந்த நெருப்பு செரிமான சக்தியை நமக்கு தரும். உணவுகளை பார்த்து கொண்டே சாப்பிடும் பொழுது கண்கள் செரிமானத்தை ஏற்பாடு செய்யும். அதனால் புத்தகம் படித்துக்கொண்டு மற்ற காட்சிகள் பார்த்து கொண்டு உண்பதால் முறையான செரிமானம் வயிற்றில் நடக்காது. மேலும் கண் நெருப்பை பற்றி மகாபாரத்தில் ஒரு நிகழ்ச்சி உண்டு. துரியோதனன் போருக்குப் போகும் முன் தன் தாயிடம் ஆசி பெற செல்கிறான். எப்பொழுதும் கண்களை கட்டியிருக்கும் அவள் துரியோதனிடம், நீ காலையில் குளித்தவுடன் நிர்வாணமாக என்னை பார்க்கவா என்று சொல்கிறாள். அதன்படி அவன் வந்தவுடன் தாய் தன் கண்கட்டுகளைக் களைந்து அவனை பார்க்கிறாள். பிறகு போருக்கு செல்கிறான் துரியோதனன்.
பீமனிடம் சண்டை செய்யும் பொழுது பீமன் அடி துரியோதனின் மேல் விழும் பொழுது ஒரு பித்தளை குடத்தை அடித்தது போல் ஒரு சத்தம் வருகிறது. குழப்பம் அடைந்த பீமன் கிருஷ்ணரிடம் எப்படி இவன் உடம்பில் இருந்து இப்படி சத்தம் வருகிறது என்று கேள்வி கேட்கிறான். கிருஷ்ணர் சொல்கிறார், பல வருடம் கண்களைக் கட்டியிருந்த அவனுடைய தாய் கண்களைக் களைந்து அவனை பார்த்தது இருக்கிறாள். அவளுடைய கண்களில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு கவசமாக அவனை காவல் காக்கிறது என்றார். இதை சித்தர்கள் மாற்றாக நமக்கு சொல்லியது, உணவை உண்ணும் முன் கண்களில் ஒற்றி உண்ண வேண்டும் அல்லது பார்த்து உண்ண வேண்டுமென்று. கோவில்களில் தரப்படும் பிரசாதம் நாம் கண்களில் ஒற்றிக்கொள்ள சொல்லப்பட்டது இதற்குதான். வீட்டில் சாதத்தை பார்த்து சாப்பிட வேண்டும் என்பதும் இதற்குதான். அடுத்து, மல ஜலம் கழித்து முடித்தவுடன் உடனே குளித்துவிட வேண்டும். நான் காலையில் சிறிது தூரம் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது நிறைய நபர்களை சந்திக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், மருத்துவர் சொல்படி நடைப்பயிற்சி செய்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அசைவ உணவுகளை உண்பதும் மேலும் சரியான உணவு முறை பழக்கம் இல்லாத காரணமும்தான். காலை எழுந்தவுடன் குளிப்பதினால் உடலில் உள்ள சூடு சமப்படுகிறது. வயிற்றில் உள்ள வெப்பம் செரிமானத்தை தயார் செய்து விடுகிறது, பசி எடுக்க வைக்கிறது. பசிக்காமல் உண்பது, நேரம் தவறி உண்பது, அடிக்கடி இறைச்சி உணவு உண்பது, துரித உணவுகளை உண்பது இவைகள் நமக்கு நோய்களை உண்டாக்குகிறது. சித்தர்கள் சொல்வது எழுந்தவுடன் கடமைகளை செய்தவுடன் குளியல். குளிக்கும் பொழுது நாமங்கள் சொல்லுங்கள் பலிக்கும். ஆற்றில் நின்று மந்திரம் சொல்லும் பொழுது துப்புள் கொடி மூழ்கும் படி நின்று பலிதம் ஆகும் என்று ரிஷிகளும் சித்தர்களும் சொல்லுவார்கள். இன்று ஆறுகளைத் தேடி நாம் செல்ல நேரமில்லை. சித்தர்கள் எழுதிய வைத்திய நூல்களில் உணவு முறைகளையும் மனிதன் உணவுகளை உண்ணும் முறைகளையும் வகுத்து பிரித்து அழகாக நெறிப்படுத்தி இதன் படிநோய்களை மற்றும் மனதின் எண்ண அலைகளை சரி செய்ய முடியும் என்று ஆராய்ந்து நமக்கு தந்து உள்ளார்கள். அதன்படி உணவு முறைகளான இவைகள்: நக்கி சாப்பிடுவது, சப்பி சாப்பிடுவது, கடித்து சாப்பிடுவது, உரிந்து சாப்பிடுவது என்று 4 வகையாக பிரிக்கலாம். எந்த உணவை எப்படி சாப்பிடலாம் என்று முறை இருக்கிறது. சித்தர்கள் சொல்வது, உணவுகளை எடுத்துக்கொள்ளும் முன் கை கால்கள் குளிர்ந்த நீரில் கழுவி முகத்தில் நாமம் இட்டு பிறகு கால்களை மடக்கி தரையில் அமர வேண்டும். பிறகு வலது கையில் நீர் ஊற்றி உறிந்து குடிக்க வேண்டும். இதை 3 முறை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்த இறைவன் பெயர் சொல்லுங்கள். கால்களை மடக்கி அமர்ந்தால் கல்லீரல் மற்றும் செரிமான சுரப்பிகள் வேலை செய்யும். சர்க்கரை நோய் வராது. உள்ளங்கையில் நீர் ஊற்றி உறிந்தால் பல அற்புதங்கள் நம் உடம்பின் உள்ளே நடப்பதை உணர முடியும். கைகளைப் பற்றி சில விவரங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாயின் வயிற்றில் உள்ள சிசு பிறந்தவுடன் முதலாக சப்பி சாப்பிடும். பால் வயிற்றில் பட்டவுடன் வயிறு தன்னுடைய செயலை தொடங்கிறது என்பதனை நாம் அறிவோம். பிறந்த குழந்தை கைகளை மூடியபடி இருக்கும். இப்படி கைகளை வைத்து இருக்கும் பொழுதுதான் ரேகைகள் உண்டாகிறது என்று கைரேகை சாஸ்திரம் சொல்கிறது. மேலும் வயிற்றின் உள் அமைப்புதான் உள்ளங்கை என்று சொல்கிறது. இதை காகபுஜண்டர் நாடியில் உரைக்கும் பொழுது எந்த மருந்து எடுத்தாலும் உள்ளங்கையில் நீர் ஊற்றி சிவ சிவ என்று சொல்லிக் குடித்துவிட்டு கிழக்கு முகம் நின்று மருந்து சாப்பிடவும் என்று சொல்கிறார். மேலும் வயிறு நோய்களை தீர்க்கும் போகர் கோரக்கர் உள்ளங்கைகளில் தான் தேன் ஊற்றி அதில் மருந்துகளை குழைத்து உண்ண சொல்லி உள்ளார்கள். நம்முடைய உள் வயிற்றின் அமைப்புதான் உள்ளங்கைகள். கைகளை வைத்து நோய்களை அறியலாம். நகம், விரலில் உள்ள மச்சம், அதில் உள்ள இடைவெளி போன்ற அடையாளங்களை வைத்து நோய்களை அறியலாம். மேலும் நம் உடம்பில் உள்ள காந்த அலைகளை வைத்து கைகளின் மூலம் அடுத்தவர் உடம்பில் உள்ள நோய்களை, கர்மவினைகளை அகற்றலாம். இதுவே தீட்சை. இதை மகான்கள், சித்தர்கள், தூதுவர்கள் செய்தார்கள். கைகளில் நீர் ஊற்றி உறிஞ்சுவதால் ஏற்படும் பலன் நம் உடலில் தொண்டைதான் சகல நோய்களின் தடுப்பு சுவர் என்று சொல்லலாம். இதை மீறி எந்த கிருமியும் உள்ளே செல்ல முடியாது. நம்முடைய உடல் சூடுகளில் தொண்டையில் உள்ள சுடு மிக மிக முக்கியமானது என்று சித்த வைத்திய நூல் சொல்கிறது. இந்த சுடு ஜடாரகைதான் நமக்கு சமவிகிதமாக செயல்படும். இதற்கு ஈரம் தேவை, குளிர்ச்சி தேவை. இதை சித்தர்கள் தலைகீழாக தொங்கும் லிங்கம் உடைய இடம் என்று சொல்வார்கள். ஆம், லிங்கம் தலைகீழாக இருக்கும். உள்நாக்கு நீலகண்டன் என்பது இவைகளை குறிப்பது. இது தன் செயல்களில் தவறினால் சுடு அதிகமாகும். நாம் உணவு உண்ணும் பொழுது இடையிடையில் நீர் அருந்தக்கூடாது.
தாகத்தை ஏற்படுத்தும் லிங்கம் ஈரமாக வைக்க உள்ளங்கையில் நீர் வைத்து உறிந்து குடிக்கும் பொழுது தொண்டை நனையும். பிறகு உண்பதால் நீர் வறட்சி வராது. சாப்பிட்டு முடியும் வரை தாகம் இருக்காது. உணவு அருந்திய அரை மணி நேரம் பிறகுதான் நீர் அருந்த வேண்டும். அகவே கால்களை மடக்கி கைகளில் நீர் ஊற்றி ஏதாவது இறைவன் நாமம் சொல்லி உறிந்து குடித்துவிட்டு உணவு சாப்பிட வேண்டும். நீங்கள் எடுத்து உணவு சரியாக செரிமானம் ஆகிறதா, நமக்கு எல்லா சக்திகளையும் அவைகள் தருகிறதா, நம்முடைய குடல் நாம் எடுத்த உணவை போதும் என்று எப்படி சொல்லும் என்று ஆழமாக சிந்தியுங்கள். முறைப்படியும் கால்களை மடக்கி அமர்ந்து உண்ண ஆரம்பித்ததும் என் உடலில் பல மாற்றம் நான் கண்ட உண்மை. இது படிப்பதற்கான இரகசியம் அல்ல, கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் நெறி. ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சிவ சிவ ஓம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி நன்றி நன்றி.